மாக இந்த நாளிலே கூட அர்மகெதோன் யுத்தம் என்கிறதான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அர்மகெதோன் யுத்தம், இந்த வார்த்தையை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்துல 16வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகெதோன் யுத்தம், இந்த யுத்தம் நடக்க போகிறது. இந்த யுத்தம் அர்மகெதோன் யுத்தம் என்கிற ஒரு யுத்தம் நடக்க போகிற ஒரு யுத்தமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, நிறைய காரியங்கள் உண்டு. அர்மகெதோன் யுத்தம், மாகோகு யுத்தம் என்கிற ஒரு யுத்தம் காணப்படுகிறது. இந்த காரியத்தை நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்தது அந்த காரியம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முடிவதற்குள்ள அந்த காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அர்மகெதோன் யுத்தம். இந்த யுத்தம் யாருக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், இந்த யுத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையே நடக்கிற ஒரு யுத்தம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு தம்முடைய ஆயிரமான தூதர்களோடு குதிரைகளின் மேல் அவர் ஏறி வருகிற அந்த காரியங்கள், அவருடைய பகிரங்க வருகையிலே நடக்க போகிறதான காரியங்கள். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் ஒன்று கூட்ட போகிறான். அந்த காரியங்கள் நடக்க போகிறது. இந்த காரியங்கள் எங்கே முன்குறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான அந்த வசனத்தை நம்ம நினைவு கூறுவோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அந்த காரியங்கள் சிலுவையிலே நடந்து முடிந்ததை நம்மால கூட பார்க்க முடியும். அதே போல இது பகிரங்க வருகையிலே இந்த காரியங்கள் நடக்கிறது. அர்மகெதோன் யுத்தம் எங்க நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெகிதோ பள்ளத்தாக்கிலே இந்த அர்மகெதோன் யுத்தம் நடக்க போகிறது. மெகிதோ பள்ளத்தாக்கு என்கிறதான இடத்திலே நடக்க போகிறது. பாருங்க, அப்படியே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு நேராக நம்ம அப்படியே திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் நான் படிக்கிற கவனிங்க. 9, 10, 11 வசனங்களை நான் படிக்கிற கவனிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஒலிவமலையிலே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். ஒலிவமலையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு அதே ஒலிவமலைக்கு திரும்ப அவர் வருவார். ஒலிவமலையிலே அவர் இறங்குவார் பகிரங்க வருகையிலே. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை 2 பிரிவுகளாக இருக்கிறது. முதலாவது என்ன அப்படின்னா ரகசிய வருகை. ரகசிய வருகையிலே ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ள வருவார். அவர் அப்ப இந்த பூமிக்கு வரமாட்டாரு, மத்திய ஆகாயத்திலே சந்திக்க வருவார். என்ன நடக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அந்த கடைசி காலம் துணிக்கும் போது மறுரூபமாகி அவரை சந்திக்க மத்திய ஆகாயத்திலே போவோம். அந்த 7 வருஷம் எப்படி இந்த 7 வருஷம் சத்துருவின் கைகளிலே, அந்த கிறிஸ்துவின் கைகளிலே இந்த உலகம் கொடுக்கப்படும். அந்த 7 வருஷம்தான் நடக்க போகிற காரியங்களை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். முதல் 3 வருஷம் உபத்திரவத்தின் காலம், பின்னாடி 3 வருஷம் மகா உபத்திரவத்தின் காலம். அப்ப நடக்க போகிற காரியங்களை தான் நம்ம படிக்கிறோம். அதற்கு பின்னாடி என்ன நடக்கும்? இந்த 7 வருடங்களின் முடிவிலே, 7 வருஷம் நிறைவேறி நடந்த இந்த முடிவிலே ஆண்டவர் பகிரங்கமாக அவர் வருவார். அவருடைய பகிரங்க வருகை நடக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க. யூதா நிருபத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யூதாவில் பாருங்க, யூதாவில் ஏனோக்கினுடைய அந்த காரியங்கள், அந்த ஏனோக்கினுடைய அந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆயிரமான தேவதூதர்களோடு ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவர் சொல்லுவார் 15வது வசனத்தில் பாருங்க, யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆண்டவருடைய வருகை அப்படியாக காணப்படும். எங்கே அவர் வரப்போ
வரப்போகிறார். ஆண்டவர் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அதே ஒலிவ மலையிலே வந்து ஆண்டவர் இறங்க போகிறார். பகிரங்க வருகையிலே 7 வருஷம் பாருங்க, பரிசுத்தவான்கள் துன்பப்படுத்தப்படுவாங்க. கைவிடப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா துன்பப்படுத்தப்படுவாங்க. அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரையை தரிக்கும்படி நம்ம 13வது அதிகாரத்தில் பார்த்தோம். அது பெரியோர் சிறியோர் சுயாதீனர் அடிமைகள் ஐஸ்வர்யவான்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது அந்த முத்திரையை அந்த மிருகத்தின் நாமத்தை தரித்து கொள்ளணும். அந்த தரித்து கொள்கிறவர்கள் தவிர யாரும் வாங்கவும் விற்கவும் கூடாது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் இருக்கும். அப்போ இந்த மிருகத்தின் முத்திரையை தரிக்காம அந்த முன்னாடி 3 வருஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னா உபத்திரவத்தின் அந்த காலத்தில் முதல் 3 வருடங்களில் இங்கே கைவிடப்பட்டதான சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியாக அவங்க மறிப்பாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம், அவரை நாங்கள் விட்டுட்டோம், நாம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலை, இருந்தாலும் நாங்கள் இந்த முத்திரையை நாங்கள் தரிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த முதலாவது அந்த உபத்திரவத்தின் ஆண்டுகள் யாருக்குரியது அப்படின்னா இங்கே கைவிடப்பட்டதான அந்த சபைக்கு உரிய அந்த இருக்கிறவங்களுக்கு உரியதானது. அதில் நிறைய பேர் இரத்த சாட்சிகளாக மறிக்கக்கூடிய அந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். அந்த முத்திரையை தரிக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மறித்து போவாங்க. இரத்த சாட்சிகளை அநேக உபத்திரவங்களுக்கு உள்ளாகி அவங்க மறித்து போவாங்க. அந்த 3 வருடங்களில் என்ன நடக்கும்? முதலாவது அந்த உபத்திரவத்தின் அந்த 3 வருட உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம், அந்த 3 ஆண்டுகள் இப்படி பிரிக்கப்படுகிறது. அந்த 3 வருஷத்துல தான் தேவாலயம் எடுப்பித்து கட்டப்படும். எருசலேம் தேவாலயம் எடுப்பித்து கட்டப்படும். அப்போ யூதர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இவர் தான் மேசியா, இவர் தான் வருகிறவராகிய இரட்சகர். தேவாலயம் எடுப்பித்து கட்டப்படும் போது இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவன் தான் அந்தி கிறிஸ்துவ மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அநேக யூதர்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சாரர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஒரு சாரருடைய எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். தேவாலயத்தில் இவன் என்ன செய்வான் அப்படின்னா தன்னை தேவன் போல காண்பிக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். அடுத்த 3 வருஷத்தில் இந்த இரத்த சாட்சியுடைய தொகையெல்லாம் நிறைவேறி முடிச்சு அடுத்த 3 வருஷத்தில் யூதர்களுடைய கண்கள் திறக்கப்படும். அடுத்த மகா உபத்திரவத்தின் காலம் என்பது யூதர்களுக்கானது. யூதர்கள் நம்ம படித்தோம் இல்லையா, போன அதிகாரத்துலலாம் 1,44,000 அந்த யூதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவனுடைய முத்திரையை தரித்தவர்கள் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்திலுமே முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகையை நம்ம படிக்கிறோம். ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பாருங்கள் 7வது அதிகாரத்தில் நம்ம படிப்போம். முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகையை சொல்ல கேட்டேன். அவர்களுடைய தொகையெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் 12,000 பேர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க முத்திரை போடப்பட்டாங்க. முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் 12,000 பேர் முத்திரை போடப்படுவாங்க. அப்போ பின்னாடி இருக்கிறதான அந்த மகா உபத்திரவத்தின் காலங்கள் யூதர்களுக்கானது. இப்படி காரியங்கள் நடக்கும். இந்த காரியங்களெல்லாம் நடந்து முடிகிற போது பாருங்கள், இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்க சில சம்பவங்களும் அங்கே நடக்கிறது. நம்ம போன அதிகாரத்துலலாம் படித்தோம். அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களை 5 மாதமளவும் துன்பப்படுத்தும்படி வெட்டுக்கிளிகள் கிளம்பி வருகிறது பாதாளத்திலிருந்து. அப்போ அவைகளுக்கு பயங்கரமான சர்ப்பமானது மனுஷரை கொட்டும்போது ஏற்படுகிற அந்த தேளானது அந்த மனுஷரை கொட்டும்போது ஏற்படுகிறதான அந்த வேதனைகள் உண்டாகிறது. அப்போ பாருங்க 5 மாதமளவும் அந்த காரியங்கள் அது நடக்கும். தேளானது மனுஷரை கொட்டும்போது இந்த வெட்டுக்கிளிகள் யாரை துன்பப்படுத்த போகிறது அப்படின்னு சொன்னால் மிருகத்தின் முத்திரையை தரித்திருக்கிறவர்களை. தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிறவர்களை அது ஒன்றும் செய்யாது. அதே போல் பாருங்கள், அது தேவனுடைய முத்திரை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நெற்றிகளிலே தரிக்கப்படுகிறது. இது மகா உபத்திரவத்தின் காலத்திலே நடக்கிறது. அடுத்தது போன அந்த இதே 16வது அதிகாரத்தில் நம்ம படித்த இந்த காரியங்களெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். பாருங்கள், 7 கோப கலசங்கள் பூமியிலே ஊற்றப்படும் போது எதற்கு இந்த காரியம்லாம் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா தான் இந்த காரியங்கள் நமக்கு நல்லா நம்மளுக்கு தெளிவாக இருக்கும் காலையில். அப்போ அடுத்தது என்ன நடக்கும்? ஒவ்வொரு கோப கலசங்களாக ஊற்றப்படும் போது தண்ணீர் செத்தவனுடைய ரத்தம் மாறிச்சு நீரூற்றுகள் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் ரத்தமாக மாறுகிறது. காரியங்கள் சூரியன் தகிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த காரியங்கள் நடக்கும். ஆனாலும் பரலோகத்தின் தேவனை தூசிப்பாங்க. ஒரு கூட்ட யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தேவனுடைய பிள்ளைகளாய் அவங்க காக்கப்படுவாங்க. அவர்களை காக்கும்படிக்கு ஆண்டவர் அப்படியே போசித்து அவர்களை காப்பாற்றுவார். வனாந்தர
ஆண்டவரத்திலே ஒரு இடம் உண்டா இருக்கிறது அந்த ஸ்திரீக்குன்னு சொல்லி இருக்கிற காரியத்திலே குறிக்கப்படுகிறவர்கள் இவர்கள் தான். இவர்கள் தேவனுடைய அந்த பகிரங்க வருகையை எதிர்கொள்வதற்காக பூமியிலே வைக்கப்படுவார்கள். சத்ருவுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படிடா முத்திரையை தரிக்காம இவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். அப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியா இந்த 7 வருடத்தின் முடிவிலே இந்த காரியங்கள் நடக்கும். அந்த சாத்தானுடைய ராஜ்யம் இருளடைந்தது. நம்ம படிக்கிறோம் இந்த அதிகாரத்துல, அந்த சத்ருவின் அந்த சிங்காசனம், சாத்தானுடைய ராஜ்யம் அது இருளடையும். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த 7 வருடத்தின் முடிவிலே ஆண்டவர் தம்முடைய 1000 தூதர்களோடு அவர் இறங்கி வருவார். அப்ப இதற்கு இடையில இந்த காரியங்கள் என்ன நடக்கிறது? தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள் புறப்பட்டு வருகிறது. அந்த கள்ள தீர்க்கதரிசி வலு சர்பம் அந்த அந்தி கிறிஸ்தினுடைய அந்த பிசாசினுடைய வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வருகிறது. அந்த ஆவிகள் என்ன பண்ணுகிறது? பிசாசுகளின் ஆவிகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுடைய தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. ராஜாக்கள் புறப்பட்டு வருவாங்க, ராஜாக்கள் கிளம்பி வருவாங்க. எங்கே இந்த காரியம் நடக்கிறது? மெகிதோ வேலி எனப்படுகிற இடத்திலே, மெகிதோ பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. அர்மகெதோன் யுத்தம் நடக்கிறதான இடம் மெகிதோ பள்ளத்தாக்கு என்கிற இடம். இந்த இடத்தை பாருங்க, மிகப்பெரியதான ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் இந்த மெகிதோ பள்ளத்தாக்கு. ஏன்னு சொன்னால் நமக்கு தெரியும், பேலேகு என்பவனுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி பூமி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பகுக்கப்படவில்லை. தீவுகள் காரியங்கள் அப்படி ஒரு சில காரியங்கள் எல்லாம் எப்போ இந்த மாதிரி பூமி பகுக்கப்பட்ட காரியங்கள் பேலேகு என்பவனுடைய நாட்களில் ஆதியாகமத்தில் நம்ம படிப்போம். அப்போ இந்த மெகிதோ வேலி பார்த்திங்கன்னா, மெகிதோ பள்ளத்தாக்கு பார்த்திங்கன்னா, ஜலப்பிரளயத்திலையும் எந்த மாற்றமும் நடக்கலை. அநேக பூமி எதிர்ச்சிகள் அநேக காரியங்கள் அழிஞ்சு போச்சு. நமக்கு தெரியும், அநேக நகரங்கள் அநேக காரியங்கள் கடலுக்கு அடியில் மூழ்கி போச்சு. நம்ம எல்லாம் படிப்போம், அநேக நகரங்கள் காரியங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில் மூழ்கி போச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மெகிதோ பள்ளத்தாக்கு அநேக யுத்தங்கள் நடந்திருக்குது. இந்த மெகிதோ பள்ளத்தாக்கில் நிறைய பார்ப்போம். நம்ம மெகிதோ பள்ளத்தாக்கு நம்ம எடுத்து படித்து பார்த்தோன்னா அதை சொல்லிகிட்டே நம்ம போகலாம். ராஜாக்களுடைய காலத்தில் பார்த்தோன்னா நிறைய யுத்தங்கள், அதிலெல்லாம் ஜெயம் கொடுத்தார் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள் தோல்வியை தழுவின காரியங்களும் அங்கே உண்டு. மெகிதோ பள்ளத்தாக்கில் அது மிக முக்கியமான ஒரு இடம். ஒரு பெரிய ஒரு சம்பவத்திற்காக, ஒரு மகா நாளின் சம்பவத்திற்காக அந்த மெகிதோ வேலி காப்பாற்றப்பட்டு வருகிறது. இந்நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரியதான ஒரு ஆச்சரியம். இந்த இடத்துல தான் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொன்னால், மிகப்பெரியதான மகா நாளின் யுத்தம். மகா நாள், அந்த நாளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்க, வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. யோவான் எழுதுகிறார், மகா நாளின் நியாயந்தீர்ப்பு. மகா நாள், அந்த மகா நாளில் நடக்க போகிறதான ஒரு காரியம், மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்போ இந்த சத்ரு என்ன பண்ணுவான், இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பூமியில் உள்ள ராஜாக்களை எல்லாம் ஒன்றா கூட்டுவான். பூமியில் உள்ள ராஜாக்களை அவன் என்ன பண்ணுவான், ஒன்றா கூட்டுவான். அந்த இடத்துல ஒன்று கூடி ஒரு திரளாக என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவங்க நிற்பாங்க. இந்த யுத்தம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அர்மகெதோன் யுத்தம். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட வருவார். அவர்களும் தங்களுடைய குதிரைகளில் ஏறி அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க என்கிறதான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். பாருங்க, 19 நான் படிக்கிறேன். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். யுத்தம் பண்ணும்படி கூடி வருகிறது. யுத்தம் பண்ணும்படி இந்த காரியங்கள் நடக்கிறது. பாருங்க, இந்த ஒலிவமலையை குறித்ததான காரியங்களும் எப்படி மெகிதோ பள்ளத்தாக்கினுடைய காரியங்களைப் போல அதுவும் சுவாரஸ்யமானது. இந்த ஒலிவமலையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஒலிவமலையில் தான் என்ன பண்ணார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே ஒலிவமலைக்கு தான் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா, திரும்ப அதே ஒலிவமலையில வரப்போறார். வலது பாதம் ஒரு புறத்திலும் இடது பாதம் அது 2ஆக பிளக்க போகிறது. வடக்கு தெற்காக அது என்ன ஆக போகிறது, பிளக்க போகிறது. எருசலேமிலே அந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது. அப்ப
இந்த காரியங்கள் நடப்பதற்காக இந்த ஒலிவமலை காப்பாற்றப்பட்டு வைக்கப்படுகிறது. இதே போல் இந்த ஒலிவமலையும் பார்த்திங்கன்னா அநேக விமர்சனங்களுக்குள்ள அநேக காரியங்களுக்குள்ள உள்ளானது. இந்த யூதர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒலிவமலையில் தான் ஆண்டவர் வந்து இறங்குவார். அவங்க வந்து மேசியாவா இன்னும் இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மேசியா இங்கே தான் வருவார், அப்போ வந்து பரிசுத்தவான்கள் வந்து முதலாவது எழுவாங்கன்னு சொல்லிட்டு அநேகர் தங்களுடைய கல்லறைகளில் அங்கே புக் செய்து அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய கல்லறைகளை அவங்க வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் முதலாவது எந்திரிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே போல் இந்த ஒலிவமலை குறித்து அநேக காரியங்கள். அதே போல் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று அவங்க தீர்மானிக்கிறாங்க, இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த காரியத்தையுமே கட்டுறதுக்கு முன்னாடி சில தீர்மானங்கள் எடுப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த ஒலிவமலை மேலே அப்படி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஏனென்றால் அது வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. அதுக்கு கீழே வந்து ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு கட்டிடத்தையும் அது கட்டி அதை நிற்கக்கூடிய அளவுக்கு அது ஸ்ட்ராங் இல்லை என்கிறதான ஒரு காரியங்கள் வருகிறது. புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சொல்கிறாங்க, நிலத்தை ஆராய்ச்சியாளர்கள், அதனால் நீங்கள் எதுவுமே கட்ட முடியாது. அப்போ அந்த இடம் பாருங்கள் அப்படியே பிளாங்காக விடப்பட்டிருக்கிறது. இப்போ சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கிறது, அதனுடைய அந்த கீழே ஏற்பட்டதான அந்த வெடிப்பு அது அப்படியே மேல் நோக்கி வந்து அது பிரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. பாருங்கள், தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு துல்லியமாக நடக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு அப்படியே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எவ்வளவு அழகாக நிறைவேறுகிறது. அப்போ ஒலிவமலை ஆண்டவருடைய வருகைக்கு ரெடி ஆயிருச்சு. ஒலிவமலை ரெடியாகி விட்டது. மெகிதோ பள்ளத்தாக்கு ரெடியாக காத்திருக்குது. அந்த மகா நாளின் அந்த யுத்தத்திற்கு காத்திருக்கிறது. ஒலிவமலை ரெடியாக காத்திருக்கிறது. இந்த காரியங்கள் நடக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? நம்முடைய ரட்சிப்பை நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம ஆயத்தமாயிட்டோமா? அநேக தீர்க்கதரிசிகள் எல்லாம் இப்போ வருகை குறித்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் வருகை குறித்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி ஒரு பக்கம் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்களோ, கடைசி நாட்களில் அதுவும் ஒரு அடையாளம். அப்படிப்பட்டவர்கள் எழும்புவாங்க. கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க. நானே இயேசு என்று சொல்லுவாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்கள். ஆண்டவருடைய அந்த நாமத்தை தூசிக்கும்படி அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவாங்க. சத்திய மார்க்கம் இவர்கள் நிமித்தமாக தூசிக்கப்படும். அப்படி ஒரு குரூப் எழும்பிருச்சு. இன்னொரு குரூப் எழும்பி இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு வராரு. நிறைய பேரை பாருங்க, எல்லாம் அப்படியே தெரு பிரசங்கங்கள் மறுபடியும் நடக்குது. அன்றைய காலங்களில் நடந்தது போல பெரிய பெரிய வீதிகளிலே வருங்க. வெளிநாடுகளிலும் இந்த காரியங்கள் நடக்கிறது. இங்கே நம்ம பார்க்குற இந்த நம்ம நாட்டிலையும் ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். சின்ன சின்ன கிராமங்களில் பெரிய பெரிய இடங்களில் தேவனுடைய வார்த்தையை வாலிப பிள்ளைங்க சொல்கிறத பார்க்க முடிகிறது. வெளிநாடுகளில் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த காரியங்களை பார்க்கறக்கு. அநேகர் கொலை செய்யப்படுறாங்க நம்ம கண்களுக்கு முன்பாக. நைஜீரியா கிறிஸ்தவர்கள், நம்முடைய சகோதரரிடத்திலே அந்த பாடுகள், சகோதர சகோதரிகளிடத்திலே அந்த பாடுகள் நிறைவேறி வருகிறது. எல்லாம் பார்க்குற நாம் தெரிஞ்சுக்கணும், அந்த நாளுக்கு நேராக நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம். ரகசிய வருகைக்கு நேராக கடந்து போயிட்டுருக்குறோம். ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியில் கைவிடப்படுவாங்க. 7 வருஷம் உபத்திரவத்தின் நாட்கள், மகா உபத்திரவத்தின் நாட்கள். அந்த நாட்களில் கிருபை இருந்தால் மாத்திரம்தான் முடியும். அப்போ அந்த 7 வருடத்தின் முடிவிலே நடக்க போகிறதான இந்த யுத்தம், 7 வருடத்தின் முடிவிலே நடக்க போகிற இந்த யுத்தத்துக்கு பேர் தான் அர்மகெதோன் யுத்தம். அர்மகெதோன் என்கிற அந்த இடத்திலே நடக்க போகிற மெகிதோ பள்ளத்தாக்கு, அந்த இடத்திலே நடக்க போகிறதான யுத்தம். அப்போ ஒலிவமலை ரெடியாக இருக்குது, அந்த மெகிதோ பள்ளத்தாக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு காரியம் ரெடியாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஐபிராத்து நதி அதற்கு ரெடி ஆயிருச்சு. ஐபிராத்து நதி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. கிழக்கே இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஐபிராத்து நதியின் தண்ணீர் வற்றி போகிறது. அப்போ மூன்று காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒலிவமலை ஆண்டவருடைய அந்த வருகைக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மெகிதோ பள்ளத்தாக்கு, அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறதான அந்த காரியங்களை நம்மால் கூட பார்க்க முடிகிறது. அடுத்தது ஐபிராத்து நதி ஆயத்தமாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிற கவனிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து எனும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இதற்கு பின்னாடி சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பரிசுத்தவான்கள் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க ஆராய்ச்சி செய்து எடுத்து வைத்த தகவல்களை நான் திரட்டி நம்முடைய பிரயோஜனத்திற்காக நான் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் ஒன்றா வர போகிறாங்களாம்.
பூமியில் உள்ள ராஜாக்கள் ஒன்று கூடி வரப்போகிறாங்க. அவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி இந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, பூமியில் நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்யும்போது எல்லாரையும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே அவன் கொண்டு வருவான். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டாக அது மாறிடும். அப்போ அவனுடைய அந்த சொற்படி தான். ஏன்னா அது அதனுடைய அவனுக்கு தான் சத்துவம் கொடுக்கப்பட்டது, மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அவர்களையெல்லாம் இவன் தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்து அவன் ஆட்சி செய்வான். பாருங்க, அந்த ஐபிராத்து நதி வற்றி போன அந்த காரியங்கள். இப்ப இந்த நதியோட நிலைமை இப்படிதான் இருக்குது. ஐபிராத்து நதியோட நிலைமை. இந்த நதியை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நதியை குறித்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நம்மளுக்கு யோசனை வரும், நம்ம பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாருக்கும் இவங்க இந்த நடைபாதை வழியாக தான் நடந்து வரணுமா? இல்லை, நமக்கு தோணுது இல்லையா? இப்போவே நம்ம ஒரு காரியம் சீக்கிரம் போகணுன்னா எதை நம்ம யூஸ் பண்ணுறோம்? என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம்? வான்வழியாக போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது, அந்த காரியங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் இந்த நதி வழியாக தான் வரணுமா? இதற்காக தண்ணி வற்றி போகுதா? என்னங்க, ரொம்ப ஒரு பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. என்னங்க இது? இதனால தான் வேதத்தை பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படிங்கிற மாதிரி காரியங்கள் நமக்கு தோணும். ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான மிக முக்கியமான புத்தகம் வேதம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தீர்க்க தரிசனங்கள் எல்லா காரியங்களும் நிறைவேறுது. ஆனால் சிலருடைய கருத்து இப்படி இருக்கிறது. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க. நம்ம போன அதிகாரத்தில் நம்ம படிப்போம், பூமியின் காற்றுகளை பிடித்திருக்கிற தேவதூதர்களை நம்ம பார்ப்போம். பூமியின் 4 காற்றுகளையும் தேவதூதர்களை பிடித்திருப்பாங்க என்கிறதான அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். 7வது அதிகாரத்தில் பாருங்க, 1வது வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு, இதெல்லாம் அந்த 7 வருஷத்துல நடக்கிற காரியங்கள். 7 வருஷத்துல பூமி மிகப்பெரியதான ஒரு காரியத்திற்குள்ள ஆகி போகும். பூமி பயங்கரமா அதனுடைய கிளைமேட் சேஞ்ச் ஆகட்டும், பூமியினுடைய காரியங்களாகட்டும், சமாதானமே இருக்காது, சுகமே இருக்காது. தண்ணியிலிருந்து சில காரியத்திலிருந்து அவன் எப்படி வருவான்? சமாதானம் பண்ணிக்கிறவனாக வருவான். நினச்சி பாருங்க. அப்போ தான் எல்லாரும் உணர்வாங்க, ஐயோ ஒரு கூட்டம் இருந்துச்சே, அல்லேலுயா அல்லேலுயான்னு பாடிட்டு இருந்துச்சு, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, இந்த பூமி வைக்கப்பட்டிருந்ததே, அவர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவன, அவர்களையெல்லாம் இரத்த சாட்சி, அவர்களெல்லாம் கொல்லப்பட்டவன, காரியங்கள் இப்படி நடக்கிறதுன்னு யோசிப்பாங்க. இன்றைக்கே சில காரியங்களை முன்னடையாளமாக நம்ம பார்க்குறோம். டெல்லி போன்ற நகரங்களில் ஆக்சிஜன் குறைபாடு. நினச்சி பாருங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய காரியங்கள் அந்த வாகனத்தினுடைய புகையினால் என்ன நடக்குது, அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் குறையுது. இன்னும் இப்படியே போனால் சுவாசிக்கிற அந்த காரியமே ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதான காரியங்கள் கூட வெளிப்பட்டு வருகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுற்றுச்சூழல் அந்த காரியத்தில் இந்த காரியமெல்லாம் சொல்லுவாங்க, காற்று மாசுபட்டுருச்சு காரியங்கள். அப்போ அன்றைய நாட்களிலே இந்த காரியங்கள் நடக்கும். பூமியின் காற்றுகளை பிடித்து வைப்பாங்க. அப்போ விமானம் பறக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? காற்று தேவை. அப்போ அவங்க வான்வழியை என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? தரை வழியாக தான் ஆகணும். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு அதிர்ச்சியான சம்பவம், வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது பாருங்க. பரிசுத்தவான்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நேற்றைய தினத்தில் அந்த காரியங்களை போய் ஆராயும்படி கர்த்தரனுக்கு கிருபை செய்தார். என்ன அப்படின்னா, சீனாவிலிருந்து ஒரு ரோடு போடுறாங்களாம். அதுக்கு சில்க் ரோடு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அது எருசலேமில் முடிகிற அளவுக்கு ஒரு ரோடு. அந்த ரோடு வழியாக பிரயாணமும் செய்து பார்த்துட்டாங்களாம். 13 நாள் ஆகுதான் அதிலிருந்து பிரயாணம் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கிழக்கே இருந்த காரியங்கள் என்ன? அது சீன அரசாங்கம் தான். கடைசி நாட்களிலே சீனா இந்தியாவோடு கூட கூடிக்கொள்ளும் என்று பைபிள் ஸ்காலர்ஸ் ஆராய்ந்து அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க தங்களுடைய அந்த பிரசங்கங்களிலே, வருகை குறித்ததான காரியங்களிலே அவர்கள் வெளிப்படுத்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் வேதத்தின்படி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ கிழக்கே இருந்து வருகிறதான அந்த ராஜாக்கள் எப்படி வரப்போகிறாங்க? தரை மார்க்கமாக வரப்போகிறாங்க. இந்த ஐபிராத்து நதி என்ன பண்ண போகுது? இப்போவே அதற்குண்டான காரியங்கள் நடந்துருச்சு. ஏன் இந்த காரியத்தை இவ்வளோ ஆச்சரியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதிகளுக்கு பேர் என்ன தெரியுமா? யூப்ரட்டிஸ். ஐபிராத்து என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதற்கு பேர் யூப்ரட்டிஸ். நம்ம பார்ப்போம், நம்ம பாடங்களிலே படித்திருக்கிறோம். சோசியல் சயின்ஸில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாகரிகங்கள் எங்கே தோன்றுச்சு அப்படின்னா நதிக்கரையில் தான் தோன்றுச்சு. இந்த ஐபிராத்து நதி ஆண்டவர் எங்கேருந்து நமக்கு கொடுத்தாரு? ஏதேனிலிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஓடி அது அங்கேருந்து அது அப்படியே ஓடினது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படின்னு படிப்போம். இப்போ பாருங்க, எல்லாருமே அதாவது இந்த உலக தேவனற்றவர்கள் கூட, இந்த உலகத்தின் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், புவியியல் ஆய்வாளர்கள் கூட அவங்க சொல்கிறது என்னன்னா, 4 வற்றாத ஜீவநதிகள்
நீர்வழிகளில் இருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா ஆறுகளுமே எல்லா நீர்நிலைகளுமே உண்டானது. அதில் இருக்கிற அந்த காரியங்கள் தான் அதிலிருந்து பிரிந்து தான் ஆகிறது அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்களாம். அப்படி பார்க்கும்போது இந்த யூப்ரட்டிஸ் நதி இது இதனுடைய நதிக்கரை பார்த்திங்கன்னா இந்த நதியானது இது ஒரு வற்றாத நதியாக காணப்படுகிறது. வற்றாத ஒரு நதி. இந்த நதியோட கரையில் தான் ஆதாம் ஏவாள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க என்கிறதான அந்த காரியங்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பாபிலோனுடைய அந்த காரியத்திற்கு சம்பந்தம் உண்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைய ஈரானிலே இந்த காரியங்கள் இருக்கிறது. பாபிலோன், ஈரான், கல்தையர் பட்டணம் இதெல்லாம் ஒரே காரியத்தை, சினாயர் தேசம் இதெல்லாம் ஒரே அந்த காரியத்தை தான் குறிக்கிறது. அப்போ இந்த நதிக்கரையில் தான் என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த நாகரிகங்கள் தோன்றி என்ன பண்ணுது, வளர்ச்சி அடையுது. நம்ம பார்ப்போம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி சில காரியங்களை பார்ப்போம் இல்லையா. ஒரு ஜனத்தின் ஒரு தொடக்கத்திற்கு ஒரு கூட்டத்தின் ஒரு தொடக்கத்திற்கு அந்த நதிக்கரை ரொம்ப முக்கியம். அந்த காரியத்தில் தான் நாகரிகம் வளர்ச்சி. அப்போ இந்த ஐபிராத்து நதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வற்றி போயிருச்சு. இந்த காரியங்கள் வற்றி போயிருச்சு. இந்த காரியங்களை நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ ஒலிவமலை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மெகிதோ வேலி அது ரெடியாக இருக்குது. அதே போல் ஐபிராத்து நதி என்ன நடக்குது அதுனா வற்றி போயிருச்சு. இந்த காரியங்கள் நடக்கிறது. இப்படி நம்ம கண்களுக்கு முன்பாக எல்லாமே நடக்கிறது. அடுத்தது என்ன நடக்க போகிறது? அர்மகெதோன் யுத்தம் நடக்க போகிறது. அர்மகெதோன் யுத்தம் யாருக்கும் இடையிலே நடக்க போகிறது? இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையிலே அந்த அர்மகெதோன் யுத்தம் நடக்க போகிறது என்பது நமக்கு நல்லா இப்போ வசனத்தின்படி தெரியுது. அந்த நாளிலே ஒரு காரியம் நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ஒரு தூதன் சொல்லுவான், கிளம்பி ஒரு தூதன் சொல்லுவான். அந்த தூதனுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அவன் தன்னிடத்துல சத்தமிட்டு ஒரு காரியத்தை அவன் சொல்லுவான். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற கவனிங்க. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவரின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர். பார்த்தீங்களா, இந்த வசனத்தை படிக்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது. சுயாதீனர், அடிமைகள், சிறியோரும் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் தங்கள் கைகளிலாவது நெற்றிகளிலாவது முத்திரையை பறித்து கொண்டவர்கள் சிறியோர், பெரியோர், சுயாதீனர், அடிமைகள். 13வது அதிகாரத்தில் வர அத்தனை பேர் இதில் வராங்க பாருங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் முத்திரையை தரித்து கொண்டவங்க. இவர்கள் எல்லாருடைய மாமிசத்தையும் பட்சிக்கும்படி என்ன ஒரு கொடுமையான காரியம் பாருங்க. இவர்களுக்கெல்லாம் முத்திரை போட்டுருவாங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய காரியங்கள் அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு முத்திரை போட்டு அவர்களையும் நரகத்திற்குரியவர்களை அவங்க மாற்றி விடுவாங்க. ஆமாம், பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்போ இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது. மகாநாளின் யுத்தம். இந்த யுத்தத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? சத்துருவை அவர் நேரடியாக பாருங்க இந்த பூமியில் அவர் எதிர்க்க போறாரு. எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கூட்டம் விரோதமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? திரண்டு நிற்பாங்க. சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அந்த யுத்தம் அர்மகெதோன் யுத்தம். நிறைய காரியங்களுக்கு அது அர்மகெதோன் யுத்தத்தை ஒரு பாயிண்ட் தான் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்க போகிறது. எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சத்துருவை மேற்கொண்டு அக்கினியும் கந்தகம் கடந்த அந்த நரகத்திலே போடுவார். அவனை அது போடுவார். அந்த முத்திரையை தரிச்சவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நரகத்திலே போடுவார். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவளுடைய சேனைகளும் குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். கூடி வரும் பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் அப்படியே வரும்போது இவர்கள் எல்லாரும் அவருக்கு விரோதமாக அப்படியே கூடுவாங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்படும். மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை தரித்தவர்களையும் வணங்காதவர்களையும் பாருங்க, அதன் சொரூபத்தை வணங்காதவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாமிசத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. இந்த அர்மகெதோன் யுத்தத்தில் இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது. எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்கள் விழுக போகிறாங்க. அது கடைசி நாளே நடக்கப் போகிறது. இது நடந்து முடிஞ்சோடனே என்ன நடக்கப் போகிறது? 1000 வருட அரசாட்சி தொடங்க போகிறது.
1000 வருட அரசாட்சி ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொன்னால் நடக்க போகிறது. அந்த காரியங்கள் நடக்க போகிறது. இந்த இந்த பிசாசினுடைய அந்த மூன்று அந்த காரியங்கள்லேருந்து தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள் புறப்பட்டு வந்தது இல்லையா? அந்த அசுத்தாவிகள் என்ன பண்ணுது? அற்புதங்களை செய்கிற ஆவிகள். அந்த ஆவிகள் தான் என்ன பண்ணுது? கூட்டி சேர்க்குது. அதுக்கு தனக்கு சத்துவம் இருக்கும்படி காட்டிக்கொண்டு கூட்டி சேர்க்கிறது. ஆனால் முடிவிலே என்ன நடக்கிறது? ஆண்டவர் ஜெயம் கொள்ள போகிறார். ஆண்டவர் ஜெயம் கொள்ள போகிறார். ஆண்டவர் ஜெயிக்கிறவராக காணப்பட போகிறார். பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. நம்ம எல்லாம் கூட இந்த காரியங்களுக்கு நம்ம இதெல்லாம் தெரிந்து கொண்டோம். இந்த காரியங்களை நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டோம். நம்ம மிக எச்சரிக்கையோடு மிக ஜாக்கிரதையோடு நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் என்கிறதாய் பரிசுத்தவான்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாங்க. நம்ம படித்த இந்த அர்மகெதோன் யுத்தம், நம்ம படித்த இந்த அதிகாரத்தில் இருக்கிறதான இந்த காரியத்தை இன்றைய நாளிலே கூட நம்ம கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை விளக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த அர்மகெதோன் யுத்தத்தினுடைய முடிவிலே சாத்தான் என்ன பண்ணுறான்? உயிரோடே அவன் என்ன பண்ணுறான்? பிடிக்கப்படுகிறான். அந்த மிருகம் பிடிக்கப்படுகிறது. கள்ள தீர்க்கதரிசி அவங்க உயிரோடு தள்ளப்படுறாங்க. விசாசி என்ன பண்ணுறான்? கட்டி வைக்கப்படுகிறான். எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய அந்த நாசியிலிருந்து வருகிறதான வாயிலிருந்து புறப்படுகிறதான பட்டயத்தினால் கொல்லப்படுறாங்க. அடுத்தது அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுடைய ஆத்மாவுடைய நிலைமை என்ன? அவங்களும் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் அங்கே தான் போய் விழுக போகிறாங்க. அவங்களும் அந்த நரகத்தில் தான் விழுக போகிறாங்க. 1000 வருடம் சாத்தான் கட்டி வைக்கப்படுகிறான். அடுத்தது 1000 வருட அரசாட்சி தொடங்குகிறது. எருசலேமை ஆண்டவர் தன்னுடைய அந்த மகாராஜாவின் நகரமாக வைத்து ஆட்சி செய்ய போகிறார். அடுத்தது 1000 வருட அரசாட்சி தொடங்கும். 1000 வருஷம் பிசாசு கட்டி வைக்கப்படுவான். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். ஆண்டவர் அருமையாக அந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்வார். அர்மகெதோன் யுத்தம் எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க. இது எப்போ நடக்கும் என்கிறத கற்றுக்கொண்டோம். 7 வருடத்தின் முடிவிலே நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்மோடு கூட்டிக் கொள்வார். இந்த பூமியிலே பாருங்க, இதே பூமி, புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகங்கள் போலாகும். இதை தான் பேதுரு எழுதுவார். இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பூதங்கள் மடமடவென்று வெந்து உருகி போகும். பூதங்கள் என்று சொல்வது அதனுடைய அந்த அந்த காரியங்களை, வானம் பூமி அந்த காரியங்களை இதெல்லாத்தையும் ஆண்டவர் க்ளீன் பண்ணிட்டு, அவனுடைய எல்லா அசுத்தங்களையும் க்ளீன் பண்ணிட்டு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அதிலே ஒரு புதிய அரசாட்சி தொடங்கும். 1000 வருஷம் அரசாட்சி. ஆண்டவரே ராஜாவாக இருப்பார். தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சில ஆளுகைகளை கொடுப்பார். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பாங்க. உலகம் முழுவதும் ஒரே அரசாட்சி. அவரே ராஜாவாக உட்கார்ந்து ஆட்சி செய்வார். அந்த காரியங்கள் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. அந்த காரியங்கள் எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியிலே இருக்கிற அப்படியே சிலர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்படின்னா, அந்த முத்திரையை தரிக்காத யூதர்கள் அப்படியே இருப்பாங்க அவங்களுடைய மாம்ச சரீரத்திலே. அதுக்கப்புறம் அந்த 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் சில காலம் பிசாசு என்ன ஆகணும்? அவன் விடுதலையாக்கப்படணும். அப்போ அநேகரை அவன் என்ன பண்ணுவான்? வஞ்சிப்பான். இந்த காரியங்கள் நடக்கிறது மிக நீண்ட ஒரு ப்ராசஸ். நம்ம தெரிந்து கொள்வதற்கு நிறைய ரகசியங்கள், நிறைய சத்தியங்கள் வேதத்தில் இருக்கிறது. அப்போ இந்த அர்மகெதோன் யுத்தம் என்பது மிக முக்கியமான யுத்தம். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய அப்படியே அவர் பிசாசோடு எதிர்க்கிற அந்த யுத்தம், அவனை பிடிக்கிற அந்த யுத்தம் பயங்கரமான ஒரு யுத்தம். இந்த பூமி அதற்கு காத்துட்ருக்குது. இந்த பூமியின் காரியங்கள் அதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்குது. பெரிய ஒரு காரியம் இந்த பூமியில் தான் பிரியமானவர்களை நடக்க போகிறது. இப்போ அப்படியே அந்த அப்போஸ்தலரில் சொன்ன அதே வார்த்தை தான். நீங்கள் பார்க்குறீங்களே, கலிலேயராகிய மனுஷரை எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். யுத்தம் பண்ணுவார். ஏனோக்கு சொல்லிட்டு போயிருக்கிறான். தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. 1000 பரிசுத்தவான்களோடு அவர் வருவார். 7 வருஷம் முடிவிலே பகிரங்க வருகை. இதுதான் பகிரங்க வருகை. ஆண்டவர் பகிரங்கமாய் வருகிற அந்த காரியங்கள். அப்போ ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற காரியங்கள். கண்கள் யாவும் அவரை காணும். முழங்கால் யாவும் முடங்கும். எல்லாரும் போய் பர்வதங்களில் குகைகளிலும் தங்களை ஒழித்து கொள்வார்கள். இந்த காரியங்களெல்லாம் நடக்க போகிறது. ஆமாம், பூமி மடமடவென்று வெந்து உருக போகிறது. இந்த காரியங்கள் நடக்க போகிறது. மிருகம் பிடிக்கப்பட போகிறது. அந்த கடைசி நாள் 7 வருஷம் முடிவிலே அக்கினி கலந்து அக்கினியும் கந்தகம் வருகிற கடலிலே அவங்க தள்ளப்பட போகிறாங்க. உயிரோடே பிடிக்கப்பட போகிறாங்க. ஆமாம், மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் ஆண்டவருடைய வாயின் பட்டயத்தால் கொல்லப்பட போகிறாங்க. இந்த காரியங்கள் நடக்க போகிறது. அதற்கு பின்பு பாருங்க, ஒரு பயங்கரமான சமாதானம். சாத்தான் இல்லைன்னா நினச்சி பாருங்க, அவன் தான் கொல்லுகிறவன், திருடுகிறவன், அழிக்கிறவன். அவன் இல்லைன்னா மிகுந்த சமாதானம். 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்திருக்கிறார். நம் ஒருவரும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு, அநித்தியமான காரியங்களுக்கு தங்களுடைய காரியங்களை இழந்து போகக்கூடாது. இந்த அதிகாலை
அதிகாலை வேளையிலே இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கூட பார்க்கலாம். சில நாட்களை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்னும் சில தகவல்களை நம்ம திரட்டி இன்னும் கூட நம்ம கொஞ்சம் அப்படியே மெதுவாக டீட்டெயிலாக இந்த காரியங்களை ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்ப்போம். அடுத்தது கோகு மாகோகு யுத்தம், இந்த காரியங்கள் இருக்கிறது வேதத்தில். இந்த காரியங்கள் எல்லாம் உண்டு. இந்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அது வேற சப்ஜெக்ட், அது வேற காரியங்கள். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது. நம் தேவன் எப்பேற்பட்ட தேவன், எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கும் கிரமமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் தீர்க்க தரிசனங்கள் உள்ளடக்கியது. ஆனால் இந்த காரியங்களை நம்ம நினைக்காம சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரியங்களை நம்ம பார்க்காதபடி இருக்கிறோம், இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளாதபடி இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த ரகசியங்களை தெரியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நன்றியோடு அவரை நம்ம துதிக்கலாமா? அப்படியே ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த நாளுக்காக ஆண்டவர் கொடுத்த இந்த வெளிப்பாடுகளுக்காக, இந்த அர்மகெதோன் யுத்தத்தை பற்றி ஆண்டவர் கொடுத்த இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி சொல்லி துதிக்க போகிறோம். ஆண்டவர் வருவார், இயேசு வருவார், இயேசு மீண்டும் வருவார், நமக்காக வருவார், யுத்தம் பண்ண வருவார், நமக்காக ஜெயிக்கிறவராக வருவார், பிசாசை ஜெயங்கொள்கிறவராக வருவார். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவத்தின் பல நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பது எல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, இந்த அதிகாலையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியா ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளோ பெரிய மகத்துவமான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்காக இறங்கி வருகிற தெய்வம், மறுபடியும் எங்களுக்காக இறங்கி வந்து யுத்தங்களை செய்கிற தெய்வம்.